அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற பிப்ரவரி 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாசி மாதத்தில் சஷ்டி விரதம் வர இருக்கு. அதனால அன்று இந்த முறையில தீபம் ஏற்றினால் போதும். உங்களுடைய தலையெழுத்தே மாறுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த தீப வழிபாடு தான். அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்பதான் நம்ம சேனலை முதலா பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்க. இப்ப வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். இப்போ எந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபட்டால் நமக்கு பலன் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். அதுவும் நம்ம கந்த கடவுளான கலியுகத்தின் தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். இந்த உலகத்துல முருகப்பெருமான வழிபடாத நபர்களே இருக்க முடியாது என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு முருகப்பெருமான வழிபாடு செய்பவர்களுக்கு அவருடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி முருகப்பெருமானின் அருள் கிடைப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள்ல முக்கியமானது ஒன்று சஷ்டி விரதம், இன்னொன்று கிருத்திகை விரதம். இந்த வருஷம் மாசி மாதத்துல வருகின்ற வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு. அதுக்கு மறுநாள் திங்கட்கிழமை கிருத்திகை நட்சத்திரம். தொடர்ந்து 2 நாட்கள் முருக பக்தர்களுக்கு ரொம்பவும் ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் என்றே கூட சொல்லலாம். முருகப்பெருமானை வழிபடக்கூடியவர்கள், அதுவும் முருகப்பெருமானுக்கே உரித்தான சஷ்டி திதியில விரதம் இருந்து வழிபாடு செய்வது உண்டு. அதே மாதிரி கிருத்திக நட்சத்திரம் அன்றும் விரதம் இருந்து வழிபடுவாங்க. உங்களால முடியும் என்றால் ஞாயிற்றுக்கிழமை அன்றும் சஷ்டிக்கான விரதம் எடுத்துட்டு மறுநாள் திங்கட்கிழமை கிருத்திகைக்கான விரதத்தையும் சேர்ந்து எடுக்கும் போது கண்டிப்பா நீங்க என்ன கோரிக்கை முன்வைத்து வேண்டி கேட்டாலுமே அதை கண்டிப்பா முகப்பெருமான் உங்களுக்கு வேண்டியவற்றை வேண்டியபடியே வாரி வழங்கிடுவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதனால சஷ்டியில விரதம் இருந்தால் அகப்பையில குழந்தை வரும் என்பது பழமொழி. அதுதான் காலப்போக்கில் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கின்றது. அதாவது சஷ்டியில நாம எப்படி விரதம் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். அதுவும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமல் தள்ளி போயிட்டே இருக்கும். குழந்தை இல்லாமல் நிறைய பேர் குழந்தை வரத்துக்காக ஏங்கி காத்து கொண்டிருப்பாங்க. அது மிகப்பெரிய கவலையாக இன்றளவும் இருந்துகிட்டு தான் வருகின்றது. அப்படிப்பட்ட கவலைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு கடவுள் யார் என்று கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா முருகப்பெருமான் தான். அதுவும் சஷ்டியில முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி விரதம் இருப்பது அதுவும் மாதம் மாதம் வருகின்ற வளர்பிறை சஷ்டி விரதம் இருக்கின்றது இல்லைங்க, அதுலதான் விரதம் இருப்பது இன்னும் சிறப்பு. அதனால அன்றைய தினம் நாம் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யும் போது எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும். குழந்தை பாக்கியம் வேண்டி இந்த வளர்பிறை சஷ்டியில விரதம் இருந்தால் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டாகும். இப்படி பல மகத்துவங்கள் நிறைந்த இந்த ஒரு சஷ்டி திதி இருக்கு இல்லைங்க, அது ஞாயிற்றுக்கிழமை பகல் 12:18 இருந்துதான் தொடங்குகின்றது. முடியறது மறுநாள் திங்கட்கிழமை காலையில 10:08 வரைக்கும் இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு மேலதான் சஷ்டி ஆரம்பிக்குது. அதனால முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை பகல் 12 மணிக்கு மேல விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கலாம். அதிலும் குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணியில இருந்து 6 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு. அதை தவிர்த்துட்டு நீங்க மாலை 6:30 மணியில இருந்து சஷ்டி விரதத்தை எடுத்துக்கலாம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை என்று நம்ம சஷ்டி விரதம் இருக்கிறவங்க காலையில இருந்தே கூட விரதம் இருக்கலாம். விரதத்தை முடிப்பதை மட்டும் நீங்க மாலை ஒரு 7 மணிக்கு அப்புறமா முருகப்பெருமானுக்கு வழிபாடு செஞ்சுட்டு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். மறுநாள் திங்கட்கிழமை அன்று கிருத்திகை நட்சத்திரம். அதனால மறுநாளும் நீங்க பூஜை வழிபாடுகள் செய்யலாம். இப்ப பாத்தீங்கன்னா சஷ்டி திதி அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பிடித்த ஏதாவது ஒரு இனிப்பு வகைகள், பொங்கல், கேசரி மற்றும் சிவப்பு நிற மலர்கள், அதாவது செம்பருத்தி பூக்கள், செவ்வரளி பூக்கள், இப்படி இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதை வச்சு நீங்க பூஜை வழிபாடு செய்வது என்பது மிகவும் விசேஷம். கேசரி, கற்கண்டு, பால் இல்லைன்னா இனிப்பு ஏதாவது ஒண்ண நீங்க நெய்வேத்தியமா வைத்து வழிபடலாம். அதுக்கப்புறமா அதை பிரசாதமாக எடுத்துக்கலாம். உங்களால முடிந்தால் அன்று முருகர் கோவில் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கு இல்லையாங்க, சோ அப்படி இருக்கும்போது நீங்க அங்க ஃபேமிலியோட போயிட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏத்தி வச்சு நீங்க வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக கைமேல பலன் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விரத நாள் விசேஷமான ஒரு நாள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நாம பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகளும் தீப வழிபாடுகளும் நமக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சாதாரணமாக நம்ம கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வதை விட ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வழிபாடு செய்யும் போது நம்ம முழுமையா வழிபட்ட பலனும் திருப்தியும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே பூஜை செய்யும் போது சாதாரணமாக சாமி கும்பிடுவதை விட
வீட்டுல வந்து பூஜை அறையில தீபம் ஏற்றி ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் காமிச்சு வணங்கும் போது நம்ம வீட்டே வந்து ஒரு ஆன்மீக நிறைவா ஒளி போல வந்து காட்சியளிக்கும். அதுக்கு இந்த சஷ்டி விரதமும் விதிவிலக்கு கிடையாது. இப்ப அன்றைய தினம் வந்து இந்த 2 பொருட்களுக்கு மேல வந்துட்டு நம்ம இந்த ஒரு 2 தானியத்துக்கு மேல நம்ம இந்த 2 தீபங்களை வந்துட்டு தனித்தனியா வந்துட்டு ஏத்தி வைக்கணும். இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு. ஏன்னா துவரம்பருப்பானது நம்ம செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ரொம்ப உகந்த ஒரு பொருள். ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் இந்த துவரம்பருப்பு. இப்ப கடன் பிரச்சனை இருக்கு, சொத்து, வீடு, நிலம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. அது போலவே செவ்வாய் கிரகதோஷம் வந்து போட்டு வாட்டி வதைக்குது. அதோட பாதிப்பு படிப்படியா குறையணும் அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டு அது கூடவே இன்னொரு கைப்பிடி அளவு கோதுமை எடுத்துக்கணும். கோதுமை அப்படிங்கிறது சூரியனுக்கு மிகவும் உகந்த ஒரு பொருள். ஏனென்றால் சஷ்டி திதி ஆனது ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு நாள் என்றே சொல்லலாம். கிரகங்களிலேயே அதுவும் ராகு, கேது, செவ்வாய் இது போன்ற நவ கிரகங்களுக்கே ராஜாக இருக்கக்கூடியவர் தான் ராஜ கிரகம் என்று அழைக்கப்படக்கூடியவர் சூரியன் தான். 7 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்ல வலம் வரக்கூடியவர் சூரிய பகவான். அப்படி வணங்கும் போது அதுவும் அரசியல் சம்பந்தப்பட்ட பதவிகளிலும் நாம பார்க்கக்கூடிய வேலை தொழில்களிலும் நாம வந்து ஒரு ராஜாவை போல கொடிகட்டி பறக்கலாம். அது போன்று உடல் சம்பந்தப்பட்ட தீராத வியாதிகள் இருந்தால் இது எல்லாமே தீரும். இப்படி பல மகத்துவங்களை வாரி வழங்கக்கூடிய சூரிய பகவான் இருக்காரு இல்லைங்க. அவருக்கு உரிய தானியம் வந்து கோதுமை தான். அதனாலதான் நாம் கோதுமையும் சேர்த்து எடுத்திருக்கின்றோம். அதனால இரண்டையும் சரிபங்கா எடுத்து வச்சுட்டு வீட்டுல எப்பவும் போல சஷ்டி விரதம் அன்னைக்கு தீபங்கள் ஏத்தி வழிபாடு செய்வீங்க இல்லைங்க. அது போல பூஜை பண்ணிட்டு இந்த தீபத்தை வந்துட்டு ஏத்தலாம். இது மாசி மாதத்துல வளர்பிறை சஷ்டியா வந்துட்டு வந்திருக்கு. சின்னதா ஒரு பித்தளை தட்டு வந்து எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் கோதுமையும் கொஞ்சம் துவரம் பருப்பையும் எடுத்து பரப்பி வச்சுக்கணும். அதுவும் தட்டுல வந்துட்டு ஒரு பாதி அளவு வந்துட்டு கோதுமையும் இன்னொரு பாதி அளவு வந்துட்டு துவரம் பருப்பையும் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு அதன் மீது 2 மண் அகல் விளக்கு வந்து எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டு அந்த கோதுமை மற்றும் துவரம் பருப்பை மீது வைத்து நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றணும். அதுவும் நெய் தீபம் என்பது முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் விசேஷம். அதுவும் எந்த காரியம் நினைச்சா வந்து நடக்க மாட்டேங்குது. காரியத்தடை என்பது அதிகமா இருக்கு. அதுவும் நினைத்த காரியம் சீக்கிரமா நடக்கணும். எல்லா தடைகளும் விலகணும் அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் போடலாம். அப்படிப்பட்ட நெய் தீபமானது முருகப்பெருமானுக்கும் செவ்வாய் பகவானுக்கு உகந்த துவரம்பருப்பு மேலையும் அதுவும் சஷ்டி திதி வந்திருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய பகவானுக்கு உகந்த கோதுமையின் மேல நாம் தீபம் ஏற்றும் போது எல்லா தெய்வங்களோட அனுகிரகமும் நமக்கு கூடுதலாக கிடைக்கும். இது உங்க வீட்டு பூஜை அறையில முருகப்பெருமான் படை இருந்தா அதன் பாதத்துல வச்சு ஏற்றி வச்சுக்கோங்க. தினமும் நீங்க வந்துட்டு எந்த திசையில பார்த்து தீபம் ஏத்தி வைக்கிறீங்களோ அதே திசையில ஏத்தி வச்சுக்கணும். மனமுருகி நாம முருகப்பெருமானை வந்து செவ்வாய் பகவானையும் வந்துட்டு மற்றும் சூரிய பகவானையும் சேர்த்து பிரார்த்தனை வந்துட்டு செய்யும் போது நமக்கு நிச்சயமா நமக்கு வேண்டியபடியே என்ன வந்துட்டு நம்ம வேண்டி கேட்கிறோமோ அதை வந்து அப்படியே வந்துட்டு கிடைக்கும் என்பது ஐதீகம். அதுக்கப்புறமா உங்களுக்கு ரெகுலர் ஒர்க் என்னமோ அதை தாராளமாக நீங்க செய்யலாம். இந்த தீபமானது ஒரு குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரத்திற்கு மேல வந்துட்டு எரிவது மிகவும் நல்லது. கண்டிப்பாக 2 தீபமும் எரியணும். அந்த தீபம் எரியும் போது கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், வேல்மாறல், கந்தர் அனுபூதி, திருமுருகாற்றுப்படை இது போன்ற பாடல்களை கேட்பதன் மூலமாகவோ இல்லைன்னா பாடுவதன் மூலமாகவோ ரொம்பவும் நல்லது. அந்த தீபம் வந்து எரிஞ்சு 1 மணி நேரம் அதுக்கப்புறம் வந்து நம்ம குளிர வச்சிடணும். மறுநாள் காலையில அந்த துவரம் பருப்பையும் கோதுமையும் வந்துட்டு எடுத்து குருவி காக்கைகளுக்கு வந்து வச்சிடுங்க. இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. கால்படாத இடத்துல வந்துட்டு போட்டுடலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு நீர்நிலைகள்ல வந்துட்டு போட்டுடுங்க. ஏன்னா மாசி மாதத்துல வரக்கூடிய சஷ்டி திதியானது ரொம்பவும் விசேஷம். ஏன்னா மாசி மாதத்துல வரக்கூடிய சஷ்டி திதியில திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு வந்துட்டு பூஜைகள் வந்து விசேஷமாக நடக்கும். அதனால கண்டிப்பாக இந்த எளிமையான தீப வழிபாட்டு முறையை நம்பிக்கையோடு செய்யுங்க. அந்த தீபமானது உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக எடுத்துச் செல்லும். இந்த பதிவானம் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் செஞ்சு அதுடன் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.